ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இது ஒரு ஒலிம்பியாட் புக்கில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் உள்ளது தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சம் மேக்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் முடிச்சிருக்கேன். ஓகேவா? லாஜிக்கல் ரீசனிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்ஸ்த்து ப்ராப்ளம் மேக்ஸ், கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங்ஸ் மாதிரி தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன்ஃபோல்டட் ஃபார்ம்? ஓகேவா? அன்ஃபோல்டட் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. அன்ஃபோல்டட்னா இது வந்து ஃபோல்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இங்கே டாட்டர் லைன்ஸ்லேருந்து இங்கே நெக்ஸ்ட்டு இந்த சைடில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுவும் கிட்டத்தட்ட மிரர் இமேஜ் மாதிரி தான். ஓகேவா? இப்படியே வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு ஸோ இதே மாதிரி இப்படி வரைஞ்சிட்டு ஓகேவா? எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ மிரர் இமேஜில் எப்படி இருக்கும்? இதே மாதிரி தானே. இங்கே வந்துருச்சுன்னா இங்கே ஆப்போசிட்டில் தான் இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ மிரர் இமேஜில் எப்படி நீங்கள் ஆப்போசிட்டாக வரைவீங்க? சேம் அதே மாதிரி தான். இதுவும் கிட்டத்தட்ட மிரர் இமேஜ் மாதிரி தான். வரைஞ்சிட்டு இந்த ஆப்ஷன் வந்து எங்கே சூட் ஆகுதுன்னு பாருங்கள். இது ரெண்டும் மேலே போயிருக்கு. ஸோ அப்போ கிடையாது. ஏரோ மார்க் இங்கே பாருங்கள், இப்படி மேலே போயிருக்கு. ஸோ இது பாருங்கள், இந்த டைரக்ஷன்லேயே தான், சேம் டைரக்ஷன்ஸ்லேயே போயிருக்கு. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. இதுதான் வந்து நமக்கு பிக்சரில் இருக்கவே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இங்கே எல்லாமே பார்த்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதுதான் கரெக்டு. இதுவும் பாருங்கள், இந்த இங்கேக்கும் ஆப்போசிட்டில் வந்திருக்கு. டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் இல்லாமல் டாப் டு பாட்டம் வந்திருக்கு. ஸோ இதுவும் தப்பு. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து மிரர் இமேஜ் வரைஞ்சி அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கேலண்டர் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். என்ன கேட்குறாங்க? இஃப் பூஜா வென் ஃபார் பிளேயிங் பேட்மிண்டன் ஆன் ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. என்றைக்கெலாம்? ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் மட்டும் எவ்ரி வீக் ஆஃப் ஏப்ரல். ஓகேவா? ஏப்ரல்னால நேற்று 30 days இருக்கும். நெக்ஸ்ட்டு செக் பண்ணலாம். தென் ஃபார் ஹவு many days did she go to play badminton in that month? ஓகேவா? சார் நம்ம என்ன பண்ணுங்க, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே அதை மட்டும் நான் இங்கே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அப்புறம் என்னது ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் நம்பர்ஸ்லாம் கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை டேஸ்ட்டு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ 14 days விளையாட போயிருக்கு. ஸோ ஆன்சர் என்னது? 14. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து இதுமாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணிவிட்டு திருப்பி கவுண்ட் பண்ணும்போது க்ராஸ் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? இல்லைனா உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகும், எப்போ எங்கே போட்டிருக்கோம், எங்கே ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ராமன் வாக்ஸ் டுவர்ட்ஸ் நார்த். ஓகேவா? ஸோ நார்த் டைரக்ஷன்ஸ் வழியாக அவங்க வந்து நடந்துட்டுருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி வரையும் போது இது பண்ணிவிட்டு லெஃப்ட்டு ரைட்டு வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து இங்கே இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? நமக்கு ஏற்ற மாதிரி அந்த பேப்பரை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் ரைட் டேரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னது, நார்த் சைடு தான் போகிறாங்க. நார்த் சைடு வரும்போது இது நம்மளோட லெஃப்ட்டு தான் இங்கேயும் லெஃப்ட்டாக வரையணும், நம்ம ரைட்டு தான் ரைட் சைடில் வரையணும். ஓகேவா? வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் ட்ராவலிங் சம் டிஸ்டன்ஸ் ஹீ டேர்ன்ஸ் டு தி ரைட்டு. ஓகேவா? இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அப்போ டேர்ன்ஸ் டு தி ரைட்டு. ஓகேவா? இப்படி வரைஞ்சிட்டு என்ன பண்ணுங்கள், புக்கை இப்படி பார்த்து என்ன டைரக்ஷன்ஸில் இருக்கோ அந்த டேரக்ஷன்ஸ்க்கே கொண்டு வந்துட்டு இங்கே லெஃப்ட்டு, இங்கே ரைட் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம இங்கே நின்னா இப்படி போய்ட்டும் நம்ம இங்கே நிற்கும் போது நம்மளோட லெஃப்ட் எது ரைட் எதுன்னு நமக்கு தெரியறதுக்காக கிட்ஸ்க்கு இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக இது பண்ணும்போது ஓகே, இந்த பேஜே இப்படி பண்ணி லெஃப்ட்டு ரைட்டு அப்படி வரைஞ்சிக்கிட்டோம். ஓகேவா? வரைஞ்சிட்டு இப்போ நம்மளோட லெஃப்ட் எது ரைட் எதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? நம்மளோட லெஃப்ட் சைடு தான் இங்கே லெஃப்ட்டு, ரைட் சைடு தான் இங்கே ரைட்டு. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் ட்ராவலிங் சம் மோர் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஹீ டர்ன்ஸ் ரைட் அகெயின். என்னது, ஆஃப்டர் ட்ராவலிங் டு சம் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூரம் போயிட்டு என்ன பண்ணுறான், திருப்பி ரைட் சைடில் தான் டேர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? எங்கே போகிறாங்க, திருப்பி ரைட் சைடில் தான். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் இருக்கா, ஃபர்தராக டேர்ன் பண்ணியிருக்காங்களா, இல்லை, இதோட எண்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒவ்வொரு இது பண்ணும்போதும் அப்படியே இங்கே எங்கே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. எத்தனை ரைட்டு, 2 ரைட்டு தான் இருக்குது. வேறு எந்த டேரக்ஷன்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்களா, நார்த் சைடில் போயிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு ரைட்டு டேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்க கொஸ்டின், இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் ஃபேஸிங் நவ். எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நார்த் சைடு. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க ஆன்சர் என்னது, சவுத் சைடு. ஓகேவா? ஸோ சவுத் சைடு அங்கே என்ன டேரக்ஷன்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டேரக்ஷன்ஸ், ஆரோ மார்க் இதுக்கு தான் போகிறது. ஆரோ மார்க் போட்டால் தான் உங்களுக்கு வந்து என்ன டேரக்ஷன்ஸ்னு சொல்லி தெரியும். இங்கே பாருங்கள், என்ன டேரக்ஷன்ஸு, சவுத்து. ஓகேவா? ஸோ ஆன்சர் சவுத்து. In which of the following options the given figure is exactly embedded? ஸோ இதே மாதிரி ஃபிகர் வந்து எந்த இதில் எம்பெடட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ பாருங்கள், இது வந்து பாருங்கள் 3D இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக க்ராஸு, இதுவும் பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள், இதுவும் பாருங்கள் நிறையா ப்ளஸ் சிம்பிள்ஸாக இருக்குது. இங்கேருந்தே வந்தாலும் இங்கேருந்து போயிட்டு இப்படி க்ராஸே எதுவும் வரல. இங்கே பாருங்கள். ஓகேவா? இந்த டேரக்ஷன்ஸ் ஓகே, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 3D ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி எது வருதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கர்வ் கரெக்டாக வருதா,
கரெக்டாக வருது. ஏன்னா இங்கே கர்வ் வருது. ஆனால் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி வருது. இங்கே கர்வே இல்லை. ஃபஸ்ட்டே இந்த 2 ஆப்ஷனும் வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? கர்வ் ஆப்ஷன் இல்லாதது இந்த 2. ஸோ அப்படியே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். கர்வ் இருக்கிறது இந்த 2 தான். அதுலேயே வந்து பாருங்கள், இந்த மாதிரி 3D ஷேப்ஸ்க்கு இருக்கிற மாதிரி 3 லைன்ஸ் மட்டும் இப்படி இருக்குது. இங்கே 4 லைன்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஈஸியாக அது பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க, செலக்ட் தி ஆட் ஒன் அவுட். செலக்ட் தி ஆட் ஒன் அவுட் என்ன பண்ணும்போது இங்கே LNOM ஆர்டராக சொல்லி பாருங்க, LMNO. ஓகேவா? LMNO. ஓகேவா? இதை எப்படி எழுதிருக்காங்க பாருங்க. L இருக்கு, M எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இந்த எட்ஜில் இருக்குது. ஓகேவா? எண்ட் டு எண்ட் இருக்குது. அப்புறம் LMNO உள்ளே இருக்குது. ஓகேவா? எந்த டைரக்ஷன்ஸில்? L டு M, N டு O, LMNO இப்படி இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்க, PQRS. ஓகேவா? இதுவும் கரெக்டாக டைரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே அப்போ TVWXல TUVW. ஓகேவா? TUVW இதுதான் ஆர்டராக வரணும். இது PQRS. ஓகேவா? இது கரெக்டாக ஆயிடுச்சு. TUVW வரணும். இங்கே U தான் வரணும். Tக்கு அப்புறம் இங்கே U தானே வரணும். இங்கே X இருக்குது. ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட் நம்ம இதே எதுக்கும் செக் பண்ணிடலாம். இங்கே DFEG. அப்போ DEABCக்கு அப்புறம் DEFG. DEFG. ஓகே, இதுவும் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. ஸோ இதுதான் உங்களோட ஆட் ஒன் அவுட். ஓகேவா? தேங்க்யூ.